மனிதன் மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த உபத்திரத்துக்கு அடிமைக்கு போனார்கள், பின்பு எப்படி ஒரு தேவன் ஒரு தனி மனிதனை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக பேசினார். பின்பு அந்த வாதைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அந்த 3 வாதைகளை கேட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார், அந்த வாதைகளை வைத்திருக்கிறார், அந்த வருடங்களையும் வைத்திருக்கிறார். அது உறுதியாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நம்ம அந்த 4வது அந்த வாதையை நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர்கள் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்த வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். ஆமென். இதுல ஒரு விசேஷம் இருக்கு பாருங்க. வண்டுகள் இருக்கு இல்லையா, இந்த வண்டுகள் எத்தனை வகைப்படும் தெரியுமா? எனக்கும் தெரியாது. பட் விக்கிபீடியால கொஞ்சம் பார்க்கும்போது நிறைய இது காமிச்சது. வண்டுகள் நிறைய வகை இருக்குது. சில வண்டுகள் இப்படி தன்மை இப்படி தன்மை அப்படின்ட்டு இருக்குது. ஆனா நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த வண்டுகள் வேற, வெளியில் இருக்கிற அந்த வண்டுகள் வேற. இந்த வண்டுகள் நம்ம ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். எப்படி என்றால், இந்த வண்டுகள் எப்படி உருவாகும்? வீட்டுல வண்டுகள் எப்படி உருவாகும்? தானியத்தை இது ஒரு சத்தியம் நமக்குள்ள. என்னன்னா, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனும் பயன்படாமல் இருந்தாலும் பயன்படுத்தாவிட்டாலும் அவனுக்குள்ள எப்படி வரும்? என்ன வருமா? வண்டுகள் வரும். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அட்லீஸ்ட் அவன் வீடுகள்ல, அவனுடைய வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, அல்லது அவன் எங்கேயாவது அட்லீஸ்ட் கர்த்தரை பத்தி, தேவனை பத்தி, அவருடைய சிருஷ்டிப்பை பத்தி, கர்த்தருடைய செய்த அற்புதத்தை பத்தி அவன் சொல்லாம பயன்படாம இருந்தால் என்ன வருமா அவனுக்குள்ள? அதுவும் ஒரு வண்டு வராது. அங்க வசனம் சொல்லி இருக்கிறது. எப்படிப்பட்ட வண்டுகளா? பலவித வண்டு. இந்த வண்டு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுகள்ல வச்சிருக்க அந்த மாவு, அரிசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அந்த வண்டு உள்ள வந்துடும். எப்படி வரும்னு சொல்லி நம்மளுடைய அறிவுக்கே அது எட்டாது. எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம அறிவுக்கே எட்டாது. அதான் கர்த்தருடைய சிருஷ்டிப்பே. அதுதான் ஆண்டவர் பாருங்க, ஆரம்பத்திலே சிருஷ்டிப்பிலே பாருங்க, சிருஷ்டிக்கும் போது மீன்கள் எத்தனை வகைப்படும்? அது பாருங்க, ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது எல்லாத்தையும் வகை வகையா படிச்சாரு. ஆனா மனுஷன் மட்டும் ஒரு வகையதான் வச்சிருக்கிறாரு. அந்த சிருஷ்டிப்பில் ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறாரு. மனுஷனுக்கு தேவையானது எல்லாம் சிருஷ்டிக்கும் போது கனிகள் நிறைய, காய்கள் எல்லாமே. ஆனா மனுஷனை மட்டும் சிருஷ்டிக்கும் போது ஒரே தன்மை. அது யாரோட சாயலை வச்சிருக்கிறாரு? அவரோட சாயலை வச்சிருக்காரு, அவருடைய குணநலங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு சிஸ்டிப்ல ரொம்ப கவனமா வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆனா அவன் விழுந்து 1 செகண்ட். ஆனா சிஸ்டிப்ல ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அப்பேற்பட்ட மனுஷன் பயன்பட வேண்டும் என்று ஒரு நோக்கத்துலதான் ஆண்டவர் அவனை சிருஷ்டித்தார். ஆனா மனிதன் விழுந்து போனான். அந்த விழுந்து போன மனுஷனை எப்படியா மீட்டெடுக்கணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் இவ்வளவு ஒரு ப்ராசர் கொண்டு வர்றாரு. அந்த ப்ராசர் கொண்டு வரும்போது ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி அடிமையா போயிடுறாங்க. மீட்டெடுக்கும் பொருளாக ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாரு, கொண்டு போறாரு. அங்க ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த அற்புதத்துக்கு தேவையான ஒரு உபகரணங்களை பயன்படுத்தணும், ஒரு உயிரினத்தை பயன்படுத்தணும் தான் இந்த வண்டுகளை பயன்படுத்துறாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 22. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி, அடுத்த வசனம், என் ஜனங்களுக்கும் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 24. அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்கார வீட்டுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினால தேசம் கெட்டு போயிடுச்சு. வண்டு வந்தாவே கெட்டு போயிருங்க. நம்மளும் பயன்படலை அப்படின்னா
கண்டிப்பா கெட்டு போயிடும். இங்க பயன் பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த கருத்தை ஏற்படுத்தக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரி வீடுகள், முதல்ல நம்ம வீடுகளிலே பயன் பண்ணணும். நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய உறவிகள் மற்றும் நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நம்ம பயன்படலைன்னா கட்டாயம் நம்ம கெட்டு போயிடுவோம். நம்ம ஒரு வாதைக்குள்ள போவோம். 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்துக்கு போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்கள் ஆகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டங்கள் மேலும் ஆடு மாடுகள் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். அந்த கொள்ளை நோய் பாருங்க எது மேல விடுறாங்கன்னா, அந்த 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற ஒரு மிருக ஜீவன்கள் ஆகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டங்களின் மேலும் ஆடு மாடுகள் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். அடுத்த வசனம், கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவர்கள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். அதுல கூட ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறாரு பாருங்களேன். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களும் எகிப்தின், ஏன் இந்த மிருக ஜீவன்களும் அந்த மிருக ஜீவன்கள் மேல கொள்ளை நோய் வரப்பண்ணாரு? ஆண்டவர் அந்த எகிப்தில் இருக்க அந்த ஜனங்கள் பார்வோன் இதுக்கு மட்டும் சொல்லிக்கலாம், ஏன் அந்த மிருக ஜீவனுக்கு வச்சிருக்கிறாரு? கரெக்ட். இக்காலத்துல இருக்கிற நம்மளுடைய செல்வம் இதுதான். நமக்கு இன்னைக்கு காரு, பேங்க் பேலன்ஸ், நகை இதெல்லாம் தான். ஆனா அக்காலத்துல ஆபிரகாமுக்கு எப்படிதான் இருந்துச்சான்? பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு அப்படி ஒரு செல்வ சீமாட்டியா இருந்தான். அதனால்தான் ஆண்டவர், நீ இவ்வளா செல்வத்தை வச்சிருந்தாலும் எவ்வளா என்ன வச்சிருந்தாலும் இந்த கொள்ள நோய் வந்தது அப்படின்னா உனக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காப்பார். நமக்கு இன்னைக்கு வரும் நோய்கள், வரும், வராம எல்லாம் இருக்காது, கண்டிப்பா கட்டாயம் வரும். ஆனா அது மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தையும் தருவாரு, பலனையும் தருவார். அது ஆண்டவர் அந்த வசனத்தை பாருங்க, வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். இன்னைக்கு அதுல ரொம்ப கவனமா இருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மீட்டெடுப்பதற்கு, இஸ்ரவேலுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வரக்க அந்த ஜனங்களுக்கு இந்த ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை வைத்திருக்கிறாரு. ஒரு 2வது வாதை, இந்த 5வது வாதையை சொல்றாரு, கொள்ள நோய் வரும் ஆனா ஒன்றும் ஒன்று சாவதில்லை. மேலும் நாளைக்கு கர்த்தர் காரியத்தை தேசத்திலே செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். மோசேட்ட சொல்றாரு, நீ போய் சொல்லு ஒரு காலத்தை வச்சிருக்காருன்னு சொல்லி. காலத்தையும் நேரத்தையும் உண்டாக்குனது யாரு? கர்த்தர், தேவன் தான். 5வது வாதையா இருக்குது, எகிப்திலிருந்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக அந்த வாதைய கர்த்தர் அனுப்பிச்சாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாரு மேலேயும் அந்த நோய் வரல. அந்த 6வது வசனத்தை கூட வாசிக்கலாம். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருகஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் மிருகஜீவன் ஒன்றும் சாகவில்லை. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் இன்னைக்கு கரண்ட்ல இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கலாம். இப்போ ஒரு வாதம் அனுப்பினா வச்சுக்கோ, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன் மேல ஆண்டவர் அங்கிருந்து ஏதாவது ஒரு அனுப்பினா வச்சுக்குவேன், நம்ம வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பா இருந்து லைவ்ல பாருங்களேன், அங்க எல்லாம் இப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? இவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், அதனாலதான் இது இல்லை அப்படின்னு. அன்னைக்கு லைவ்ல பார்க்கும்போது நம்ம இப்ப ஏதோ படிச்சுட்டு போயிடுறோம். அன்னைக்கு லைவ்ல பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கொள்ள நோய் நம்ம பாக்குறோம், பக்கத்து வீட்டுல கொப்பளம் அப்படி இப்படி இல்லையா நோயெல்லாம் படுத்திருக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ சாக கடன். இப்ப நம்ம நினைச்சுக்குவோம், ஒருத்தர் கேன்சர் படுத்திருக்கான்னு வச்சுக்குவோம், நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ ஆண்டவரே, அப்படிதான் நினைப்போம் நம்ம லைவ்ல பார்க்கும்போது. அன்னைக்கு அப்படித்தான் பார்த்துருக்காங்க லைவ்ல. அன்னைக்கு லைவ்ல அப்படித்தான் மோசை பண்ணும்போது பார்த்துருக்காங்க அந்த வாதை நிமித்தமா. ஆனாலும் பார்வோனுடைய இது என்ன படிச்சான்? அடிமை சொன்னாரு, கடினப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான், இந்த பார்வோன் இருதயம் மாதிரி நம்மளும் கடினப்பட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் பார்க்கிறோம், சத்தியம் நமக்கு தெரியுது, வேதம் தெரியுது, அந்த வேதத்தின் மகத்துவங்கள் தெரியுது, ஆண்டவர் யாருன்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா நம்ம அந்த வைராக்கியம் எல்லாமே இருக்குது. ஆனா சில நேரங்கள் நம்ம இருதயம் எப்படி இருக்குது? கடினப்பட்டுருது. 6வது வாதையை கூட நம்ம வாசிக்கலாம். சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு வந்து நின்றார்கள்.
மோசே அது வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர்களும் இந்த வாதைகளை அனுப்பிச்சு ஜனங்களை மீட்டெடுக்கணும் என்னோட ஆண்டவர் திட்டப்படி இந்த 6வது ஒரு வாதை அனுப்பிச்சாரு. அப்பவும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு வித்தியாசத்தை காண்பிச்சாரு. ஆனா பார்வோனுக்கு என்ன வந்துச்சா, இந்த இதயத்தை கடினப்படுத்தினார். இந்த பார்வோனுக்கு இதயம் கடினப்பட்டது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், சோதித்து பார்க்கிறார். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு வேதத்திலே நீங்க பார்க்கலாம். யாருடைய இருதயம் செம்மையா இருந்துச்சு, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் இதுக்கு சொல்லுவார். முதல் ப்ரிஃபரன்ஸ் நம்மளுடைய இதயம் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஆண்டவர் பார்க்கிறார் நம்மளுடைய இதயம் யாருக்கு கொடுக்குறோம், உலகத்துக்கு கொடுக்குறோமா ஆண்டவர் கொடுக்குறோமா. அதுல ஆபிரகாம் ஜெயிச்சான். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு, இவன் என்னை நேசிக்கிறானா அப்படின்னு பாக்குறாரு. முதல் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுக்குறானா, அதைத்தான் ஆண்டவர் பாக்குறாரு. இந்த இருதயத்தை, நம்மளுடைய இதயத்தை ஆண்டவர் அதான் பாக்குறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிரப்போவோம். கர்த்தருக்கு பிரதிபலனை கட்டாயம் கொடுப்பாரு. இந்த வாதை நிமித்தமாக நம்ம கற்றுக்கொண்ட சத்தியம் இதுதான். இந்த வண்டுகள் நம்ம அந்த வண்டுகள் மாதிரி நம்ம மேல ஏறாம இருக்கணும் அப்படின்னா நம்ம பயன்பட வேண்டும். அந்த கடின இருதய பார்வோன்றிருந்து இல்லாம இருக்கணும்னா நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்மளையும் செம்மையான வழியில நடத்துவார். கர்த்தர் தான் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார்.